மார்க்கெட்டு வெளியே ஒரு டாஸ்மாக் கடை மார்க்கெட் வாசப்படிலே இருக்குது. அதை கொஞ்சம் சீக்கிரமாக அப்ரூவ் படுத்திட்டாங்கன்னா எங்களுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா எல்லாம் வியாபாரம் பண்ணுறவங்களாம் காலையிலேயே அந்த இடத்துல போய் அந்த டாஸ்மாக் கடை போய் இருக்கிறதுனால எங்கள் வியாபாரம் ரொம்ப பாதிக்குது. அந்த வழியாக தான் ஜனங்க உள்ளே வரணும். அதனால மக்கள் வர வேண்டியது இருக்கிறதுனால அந்த இடத்த டாஸ்மாக் கடையை எடுத்துட்டாங்கன்னா கவலைப்படுறாங்க. அதனால கொஞ்சம் சீக்கிரமாக வந்து அந்த டாஸ்மாக் கடையை நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப நன்றி, வணக்கம். பின்புறம் வந்து ஒரு மதுபான கடை டாஸ்மாக் இருக்குது. இது ரொம்ப நாளாக இருந்ததுனால நாங்கள் அதை பற்றி பின்பக்கம் இருந்தனால அதை பற்றி கவலைப்படாமல் இருந்தோம். இப்போ வந்து நேர் வாசப்படியில் வந்து வாசலுக்கு நேராகவே இப்போ வந்து மதுபான கடை இயங்குறதுனால பெண்களும் குழந்தைங்களும் வர்றதுக்கு கொஞ்சம் தயங்குவாங்க. எங்களுக்கு வியாபாரம் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் அதை வந்து வேறு எங்கன்னா தள்ளி வச்சாங்கன்னா எங்களுக்கு ஒரு நல்லாயிருக்கும். இதை வந்து ஏன்னா இது ரொம்ப நாளாக வந்து பின்பக்கம் இருந்ததுனால வந்து எல்லாம் ரோட்லேயே உட்காந்து சாப்பிட்டு இருந்தாங்க. தெருவில் குப்பை கூலமாக இருந்து பொதுமக்கள் அந்த பக்கம் போகிறதுக்கு வரதுக்கு வழி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க. இப்போ வந்து மார்க்கெட்டு திறந்ததுனால இப்போ வந்து அது நேரடியாக வந்து எங்களையும் பாதிக்கும், பொதுமக்களையும் பாதிக்கும், உள்ளே வர வியாபாரிகளுக்கும் சங்கடமாக இருக்கும். அதை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதை வந்து ஐயா வந்து செஞ்சு கொடுங்கன்னு தாய்மொழி கேட்டுக்கிறோம். காஞ்சிபுரத்தில் வந்து லோட் ஆட்டோ ஓட்டுறேன். என் பேர் பசுபதி. அந்த மார்க்கெட்டு புதுசாக புதுப்பிச்சுக்கிற பக்கம் வந்து இந்த டாஸ்மாக் கடை இயங்கி வருது. அதுக்கு முன்னாடி வந்து பின்புறம் வந்தாலும் யாருக்கும் தெரியல. இப்போ வந்து அந்த நுழைவாயில் மெயின் என்ட்ரன்ஸ்லேயே அந்த கடைக்கு அதுக்கும் நேர் எதிர் இருக்கிறதால பொதுமக்கள் வரவும் இடையூறாக இருக்குது. மற்றபடி வாகனங்களும் எதுவும் வர முடியல. எந்த வாகனம் வந்தாலும் அங்கே இப்போ அந்த டாஸ்மாக் கடை பக்கம் எந்த வாகனமும் வர முடியல. அது பெரிய தடையாக இருக்குது. அதனால் இந்த டாஸ்மாக் கடையை வந்து வேறு இடத்துக்கு மாற்றி அமைச்சு இந்த வணிக வளாகம் வந்து நல்லா சிறப்பாக செயல்படுறதுக்கு அந்த கவர்மெண்ட்டும் உதவணும்னு கேட்டுக்கொள்கிறேன். எல்லாமே பார்த்தீங்கன்னா பொதுவாக எல்லாமே ரோட்டில் அந்த கடையில் வாங்கினா ரோட்லேயே தான் உட்காந்து சாப்பிட்றாங்க. யாருமே போக முடியாது. 2 வீலர் மட்டும்தான் போக முடியும். ஒரு ஆட்டோ கூட போக முடியாது. அதனால் அந்த காரணம்லாம் பார்த்தோம்னா அந்த மார்க்கெட்டுக்கு எதிர்க்க இருக்கிறதுனால அதை எடுத்தால் தான் வந்து மார்க்கெட்டு புதுப்பிச்சதுக்கு ஒரு சிறப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நன்றி.